42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு வேண்டுதல் செய்த பொழுது சிறையிருப்பு மாறினது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாட்களிலே யோபுவை போல அநேக நபர்கள், அநேக கர்த்தரிடத்திலே தங்களுடைய சிறையிருப்பை குறித்து, தங்களுடைய இழப்பை குறித்து, தங்கள் இழந்ததை குறித்து, தங்கள் இல்லாததை குறித்து தேவனிடத்தில் அநேக வேண்டுதல்களோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அவன் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் சிறையிருப்பு மாறினது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் சிறையிருப்பு மாறும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பு மாறும். உங்கள் சிறையிருப்பானது மாறுகிற ஒரு காலம் வந்தது. ஹல்லேலூயா. உள்ளவைகளை இழந்து போகிறதுக்கு ஒரு காலம் இருந்தது. உள்ளவைகளை இழந்து போனது ஒரு காலம். வெறுமையாய் நடந்த நாட்கள், சில நாட்கள் இருந்தது. வெறுமையாய் சில காலங்கள், நம்முடைய காலங்கள் கழிந்து போனது. ஆனால் இப்பொழுது ஒரு காலம் வந்திருக்கிறது. அந்த காலம் என்ன? உங்கள் சிறையிருப்பு மாறப் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விசுவாசத்தோடு நாம் கேட்க போகிறோம். உங்கள் சிறையிருப்பு மாறும். வாயை திறந்து சொல்லுங்க, என் சிறையிருப்பு, என்னுடைய சிறையிருப்பு மாறும். என்னுடைய சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. நாம் வேண்டுதல் செய்கிற பொழுது, நாம் வேண்டுதல் செய்கிற பொழுது, நாம் ஜெபிக்கிற பொழுது, நாம் உபவாசிக்கிற பொழுது, நாம் தேவ சமூகத்திலே விண்ணப்பங்கள் வைக்கிற பொழுது நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு மாறும். ஆமென். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றுகிறார். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில தேவ ஆவியானவர் நம்மிடத்துல வாக்கு தத்தமாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்கள் சிறையிருப்பு மாற போகிறது. அல்லேலூயா. எத்தனை நாட்கள் உங்களை கெட்டி வைத்திருக்கிறதான, ஒருவேளை பொருளாதாரமா இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளா இருக்கலாம், வேலை காரியங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம், உங்களை அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளாக மாத்திரம் உங்களை செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அந்த சிறையிருப்பு, உங்களை கெட்டி வைத்திருந்த சிறையிருப்பு மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களை கெட்டியிருந்த சிறையிருப்பு மாறப்போகிறது. உங்களை அடைத்து வைத்திருந்த சிறையிருப்பு மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உங்களை ஒரு எல்லைகளுக்குள்ளாகவே உங்களை மூடி வைத்திருந்த ஒரு சிறையிருப்பு மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பு மாறும். உங்கள் சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா. சிறையிருப்பு மாறினால் என்ன சம்பவிக்கும் என்றால், அந்த வசனத்திலே பின்பகுதியை பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, யோபு வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறையிருப்பு மாறினால் என்ன நடக்கும்? கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினுடனே அங்கே என்ன காரியம் நடக்கிறது என்றால், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. சிறையிருப்புக்குள்ளே கடந்து போகிற பொழுது, சிறைக்குள்ளே கடந்து போகிற ஒரு சிறையின் அனுபவத்துல கடந்து போகிற எல்லாவற்றையும் இழந்தவனாய் வெறுமையாய் தான் சிறைக்குள்ள இருப்பாங்க. நீங்க நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு தெரியும். ஒரு ஜெயிலுக்குள்ள ஒருவனை கொண்டு போய் போடுறாங்கன்னா, சிறைக்குள்ள கொண்டு போய் போடுறாங்கன்னா, அங்க அவனுக்கு அங்க சிறைக்குள்ளன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதை தான் போடணும். அவனுக்கு நாங்க வாட்சோ, போனோ, எதுவுமே என்ன கிடையாது, எதுவுமே கிடையாது. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உரித்து விட்டு வெறுமையாய் தான் அவன் என்ன பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப சிறையிருப்பின் அனுபவம் என்பது
நமக்குண்டான எல்லாவற்றையும் பிசாசானவன் உரித்து போட்டு ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் இருக்கிற அந்த சூழ்நிலைகளில் இருந்து தேவன் சிறையிருப்பை மாற்றுகிற பொழுது என்ன நடக்குது? யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் அல்லேலூயா இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அப்படியானால் சிறையிருப்பு மாறுகிற பொழுது, நீ இழந்து போன சிறைக்குள்ளே, சிறையின் அனுபவத்திற்குள்ளே கடந்து போகிற பொழுது, நீ எதெல்லாம் இழந்தையோ, எதெல்லாம் உன்னை விட்டு பிடுங்கப்பட்டதோ, எதெல்லாம் உன்னை எடுத்து பறித்து கொள்ளப்பட்டதோ, அவைகளை இரட்டத்தனையாக கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். சிறைக்குள்ளே கடந்து வருகிற அனுபவம், இழப்புக்குள்ளே கடந்து வருவதை நீ இழக்கிறதற்கு முன்பாக, நீங்கள் சிறையின் அனுபவத்திற்குள்ளே வருகிறதுக்கு முன்பாக, கட்டப்படுகிறதுக்கு முன்பாக, இழப்புக்கு முன்பாக, எவைகளெல்லாம் உங்களிடத்திலிருந்து பிசாசு பறித்து கொண்டானோ, எவைகளெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ, அவைகள் எல்லாவற்றையும் முன் சிறையிருப்பு மாறுகிற பொழுது, அவைகள் எல்லாவற்றையும் முன் சிறையிருப்பு மாறுகிற பொழுது, அது இரட்டத்தனையான ஒரு பலனாக, இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதமாக அது நமக்கு கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் நேரம் வருகிற பொழுது, காலம் வருகிற பொழுது, சூழ்நிலைகள் வருகிற பொழுது உன் சிறையிருப்பு மாறும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளோடு இந்த வார்த்தை கேட்கலாம். ஹல்லேலூயா, உங்கள் வாய்களில் அந்நிய பாஷைகளின் சத்தத்தோடு என் சிறையிருப்பு மாறப்போகிறது, என் சூழ்நிலைகள் மாறப்போகிறது, என் கட்டுக்கள் மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறவனை கட்டி வைத்திருக்கிறதான சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் இவங்களை கட்டி வைத்திருக்கிறதான சூழ்நிலைகள், உங்களை அடைத்து போத்திருக்கிறதான சூழ்நிலைகள், அது மாறுகிற பொழுது அது இரட்டத்தனையான பலத்தோடு வருகிறது, அது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு வருகிறது. இழந்ததை பார்க்கிறோம், இழந்ததை பார்க்கிறோம், பறித்து கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம், உன்னிடத்தில் எடுத்து கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம். 2 மடங்கான ஒரு ஆசீர்வாதம், 2 மடங்கான ஒரு நன்மை, 2 மடங்கான ஒரு கிருபை, 2 மடங்கான ஒரு மகிமை. முன்னில் இருந்ததை விட, முன்னில் இருந்ததை விட, முன்மை விட, முன்னையில் இருந்ததை விட, இதற்கு முன்பாக நீ பெற்றுக்கொண்டதை விட, இதற்கு முன்பாக நீ இழந்ததை விட ஒரு 2 மடங்கான ஆசீர்வாதத்தோடு உன் சிறையின் அனுபவத்தின் வாசலிலே உன் சிறையிருப்பை மாற்றும்படிக்கு ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ராஷாகாதாபானா. ஹல்லேலூயா. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, ஹல்லேலூயா, இதை பார்த்து கொண்டிருக்கிற, அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஒரு 2 மடங்கான இரட்டத்தனையான ஒரு நன்மையோடு, இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தோடு, இரட்டத்தனையான ஒரு மகிமையோடு என் ஆண்டவர் கிரியை செய்ய போதுமானவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறையிருப்பு மாறும், சிறையிருப்பு மாறும். சிறையிருப்பு மாறுகிற பொழுது அது 2 மடங்கான ஆசீர்வாதத்தோடு வரும், அது 2 மடங்கான நன்மைகளோடு வருகிறது, அது 2 மடங்கான கிருபைகளோடு வருகிறது. ஹல்லேலூயா. முன்னில் இருந்ததை விட இப்பொழுது 2 மடங்கான நன்மை. ஹல்லேலூயா. நீ சகலவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாய், நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறாய், 2 மடங்காய் பெற்றுக்கொள்ள போகிறாய். உன் ஸ்தானத்திலே நீ ஏற்றப்பட போகிறாய், உனக்கான ஒரு இடத்திலே நீ நிற்கப்பட போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்திலிருந்து தள்ளப்பட்டீர்களோ அதே இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். எந்த இடத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டீர்களோ அதே இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். எந்த இடத்திலிருந்து தேவ ஆவியான, எந்த இடத்திலிருந்து தேவ ஆவியான உங்களை வைத்த இடத்திலிருந்து நீங்கள் தள்ளினீர்களோ அல்லது தள்ளப்பட்டு போனீர்களோ அதே இடத்திலேயே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறதான நன்மைகளை, உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற நன்மைகளை ஒருவனும் இனி தடுத்து நிறுத்த போவது இல்லை. தேவன் நிர்ணயித்த நன்மைகளை, தேவன் நிர்ணயித்திருக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறதான நன்மைகளை, கிருபைகளை, ஓ ஹல்லேலூயா, தாளங்களை இனி ஒருவனும் தடுத்து நிறுத்துவதில்லை. இனி உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்படுவது இல்லை, இனி நீ பிடுங்கப்பட போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இனி நீ புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல, இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இனி ஹல்லேலூயா மடங்கடிக்கப்பட்டவள் அல்ல. ஹல்லேலூயா. தாழ்ந்த அனுபவங்கள் முடிந்தது, சிறையிருப்பின் அனுபவங்கள் முடிந்தது, தலை குனிந்த நாட்கள் முடிந்தது, புறக்கணிக்கப்பட்ட நாட்கள் முடிந்தது, துரத்தி விடப்பட்ட நாட்கள் முடிந்தது, இழந்து போன நாட்கள் முடிந்தது. ஹல்லேலூயா. இது பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம், இது பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம், இது அனுபவிக்க போகிற நேரம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையிலே ரா முழுவதும்
முழுவதும் பிரயாசப்பட்டு காலையில வலைகளை அலசி கொண்டிருந்த பேதுருவுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு நன்மை காத்திருந்தது. ஒரு மீனும் அகப்படாத ஒரு இடத்துல, ஒரு மீனும் அகப்படாத அதே கடல், அதே வலை, அதே படகு. ஆனால் இப்பொழுது இயேசுவானுடைய வார்த்தை அவன் வலைகளில் விழுந்த பொழுது வலைகள் நிரம்பினது, படகுகள் நிரம்பினது, அருகில் இருந்த படகுகள் நிரம்பினது போல ஒரு எதிர்பாராத ஒரு நிரப்புதல், எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம், எதிர்பாராத ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மிக அழகாய் ஆவியானவர் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறாரு. சேர்ந்து சொல்லுங்களேன், முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும். எல்லாவற்றை பார்க்கிலும் சும்மா சாதாரணமா சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி சொல்லணும்? எல்லாவற்றை பார்க்கிறார். ஹல்லேலூயா. முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும். ஆமென். ஹல்லேலூயா. முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் தந்தருளினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முன் இருந்த எல்லாவற்றை, இழந்ததையே பேசி 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 ஓஞ்சது போதும். ஹல்லேலூயா. பிடுங்கப்பட்டதையே பேசி 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 ஓஞ்சது போதும். அது சோர்வதான் கொடுக்கும். ஹல்லேலூயா. இழந்ததை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்னதான் கிடைக்கும்? சோர்வுதான் கிடைக்கும். சோர்வுதான் கிடைக்கும். சோர்வுதான் மிஞ்சும். மன கிளேசம் தான் மிஞ்சும், மன சஞ்சலம் தான் மிஞ்சும், கவலை தான் மிஞ்சும். ஹல்லேலூயா. அந்த மாலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீ இழந்ததை பேசாத, பெற்றுக்கொள்ள போகிறதை பேசி போகிறாய். ஹல்லேலூயா. உன் வாயை நன்மையினால் நான் நிரப்ப போகிறேன். ஹல்லேலூயா. இதுவரை உங்களுடைய நாவுகள் புலம்பலை பேசிக் கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம், குறை கூடி கொண்டிருக்கலாம், கண்ணீரை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம், இழப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் பேச போகிறது நன்மையானவைகளை பேசுகிற நாவுகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற துதியினாலே அவர் என் வாயை நிரப்பினார். என் வாயை துதியினால் நிரப்ப பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நன்மையினால் நிரப்ப போகிறாரு. ஹல்லேலூயா. இனி புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இனி சஞ்சலம் இல்ல, இனி கண்ணீர் இல்ல, இழப்பை பத்தி பேச போறதில்ல. முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, திருப்பிக் கொள்ளுதல் என்பது என்ன? திரும்ப பெற்றுக் கொள்ளுதல் அப்படின்னு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம். ஆமென். சொல்லுங்க, முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம். இப்ப நான் பெற போகிறது அதிக கனமுள்ள மகிமையை பெற போகிறோம். ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை கொஞ்சம் குறை இருக்குமா? அப்படி இல்ல, பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. பெரிதா இருக்கும். ஆமென். பெரிதா இருக்கும். சொல்லுங்க, முந்தினதை காட்டிலும் இப்ப வரப்போறது பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை நீ காண போகிறாய். இதிலும் மகிமையானதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. முன்னிலும் அதிகமாய், சொல்லுங்க, முன்னிலும் அதிகமாய், முன்னிலும் அதிக மகிமையுடையதாய், முன்னிலும் பெரியதுள்ளதாய், முன்னிலும் உயர்ந்ததுள்ளதாய், முன்னிலும் அதிகமாய், கிருபையின் மேல கிருபை, ஐஸ்வரியத்தின் மேல் ஐஸ்வர்யம், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறையிருப்பு மாறும். ஆமென். முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையான ஒரு பலன். ஆமென். இரட்டத்தனையான ஒரு நன்மை. யோபுக்கு எப்படி கர்த்தர் நிர்ணயித்தாரோ அதே போல இன்றைக்கு நமக்கு கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். ஆமென். யோபுக்கு செய்த அதே கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், காலங்களை பார்க்க வேண்டாம், நாட்களை பார்க்க வேண்டாம், எப்படி நடக்கும், எப்படி சம்பவிக்கும் என்கிற கேள்விகளுக்குள்ள வர வேண்டாம். உங்கள் கண்களை மாத்திரம் அவர் மேல வைங்க. அவர் சொன்னால் அவர் சொன்னதுதான். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. ஆமென். ஹல்லேலூயா. 3 காரியங்களை உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு வைக்க விரும்புகிறேன். முன் இருந்த நிலைமைக்கு திரும்பின 3 காரியங்கள். அதில் அநேக காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா நேரம் பத்தாதபடியதுனால தன் நிலை முன் இருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையாய், அல்லது அது முன் இருந்த நிலைமை பார்க்கிலும் அதிகமாய் தன் நிலைக்கு திரும்பின
மூன்று காரியங்கள். ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மைகளை கொடுக்கிற பொழுது தேவன் செய்ய போகிறார். ஆமென். மூன்று காரியங்கள். முதலாவது நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன சொல்ல, முதலாவது பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அது அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா. முதலாவது முன் நிலைமைக்கு திரும்பின அல்லது முன் நிலைமைக்கு திருப்பப்படுகிற முதலாவது காரியம் என்னவென்றால், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிற பொழுது, நமக்கு இரட்டத்தனையான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிற பொழுது, நம்முடைய வேண்டுதலை கேட்கிற பொழுது, நாம் சகலவற்றையும் திருப்பிக் கொள்கிற போது, நம் வாழ்க்கையில் நடைபெறுகிற அல்லது தேவன் நடத்துகிற முதலாவது காரியம் என்னவென்றால், உங்கள் விளக்கை அவர் ஏற்றுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். இந்த காரியம் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலால் மூடி வைக்காமல், பாருங்க, ஒரு விளக்கானது அந்த விளக்கை அவர்கள் கொளுத்துகிறார்கள். ஆமென். கொளுத்துதல் அப்படின்னா என்ன? அந்த விளக்கின் மேலே ஒரு அக்கினியை, நெருப்பை மூட்டுகிறார்கள். அதை நெருப்பை மூட்டி அதை என்ன பண்ண முடியாது? மரக்காலால மூடி வைக்க முடியாது. அதை மரக்காலால் மூடி வைக்காமல் எது மேல வைப்பாங்களா? விளக்கு தண்டின் மேல். அப்படின்னா என்ன? விளக்கு தண்டு என்பது என்ன? எரிகிற விளக்கை ஏற்றுகிற ஒரு இடம் தான் விளக்கு தண்டு. ஹல்லேலூயா. விளக்கு தண்டு என்றால் அது எரியாத விளக்கை அதன் மேல் என்ன பண்ண முடியாது? எரியாத விளக்கை வேணால் மரக்காலால் மூடி வைக்க முடியும். நான் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை மரக்காலால் மூடி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. அது விளக்கு தண்டின் மேல் தான் ஏற்ற முடியும். பிரைஸ் காட். அதை விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வைப்பார்கள். ஆமென். தன் நிலைக்கு திரும்பின அல்லது முன்னிலும் அதிகமாய் தன் நிலைக்கு திருப்பப்பட்ட முதலாவது காரியம் எதுவென்றால், உங்கள் விளக்கை, உங்களை தேவன் உங்கள் ஸ்தானத்தில் ஏற்ற போகிறார். ஹல்லேலூயா. விளக்கானது அது தண்டின் மேல் ஏற்றப்படுகிற ஒரு காலம் இது. ஆமென். உங்கள் சிறையிருப்பு மாறுகிற பொழுது, தேவன் உங்கள் வாழ்க்கையை சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற பொழுது, உங்களுடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிற பொழுது, உங்கள் நிலைமைகளை முன்னிலும் அதிகமாய் தேவன் இப்பொழுது மாற்றுகிறார். முதலாவது உங்கள் வாழ்க்கையை செய்கிறது என்ன? நீ எந்த தண்டில் இருந்து அக்கினி இல்லாதவனாக, நெருப்பு இல்லாதவனாக, எரியாதவனாக, மற்றவருக்கு பிரயோஜனம் இல்லாத, வெளிச்சத்தை கொடுக்காத நபராக இறக்கி வைக்கப்பட்டு மரக்கலால் மூட வைக்கப்பட்டையோ, அதே இடத்திலே மறுபடியும் ஏற்றப்பட போகிறாய். மறுபடியும் எரிய போகிறாய். மறுபடியும் அதே வெளிச்சத்தோடு பிரகாசிக்க போகிறாய். உன் வாழ்க்கையிலே தேவன் உன்னை ரெஸ்டோரேஷன் பண்ணுகிற, உன்னை திருப்பிக் கொள்கிற முதல் காரியம், நீ இழந்து போன வெளிச்சத்தை பெற போகிறாய். இழந்து போன அந்த அக்கினியை பெற போகிறார். இழந்து போன அந்த ஸ்தானத்தை பெற போகிறார். விளக்கு தண்டிலிருந்து ஒரு நாள் பிடிங்கி எரியப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ அதே விளக்கு அந்த தண்டின் மேல் ஏற்றப்பட போகிறது. அதே விளக்கு அந்த தண்டின் மேல் ஏற்றப்பட போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே நீ எந்த தண்டிலிருந்து பிடிங்கி எரியப்பட்டாயோ, எந்த சூழ்நிலையிலிருந்து பிடுங்கப்பட்டாயோ, எந்த இடத்திலிருந்து வெளிச்சம் இல்லாதவனாக புறக்கணிக்கப்பட்டாயோ, அதே இடத்திலேயே கர்த்தர் உன்னை வெளிச்சத்தை உடையவனாக, எரிகிற விளக்காக, எரிகிற நெருப்பாக உன்னை ஏற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை மூடி இருந்த மரக்கால் நீக்கப்பட போகிறது. உங்களை மூடி இருந்த மரக்கால்கள் நீக்கப்பட போகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வருஷத்துல இந்த வார்த்தையை அதிகமாய் அநேக இடத்துல சொல்லும்படிக்கு நான் ஏவப்பட்டேன். உங்களை மூடி இருந்த மரக்கால்கள் நீக்கப்பட போகிறது. உங்களை மூடி இருந்த அநேகருடைய நெருப்பை, அநேகருடைய அக்கினியை, அநேகருடைய வெளிச்சத்தை இன்றைக்கு சில மரக்கால்கள் மூடி இருக்கிறது. அநேகருடைய அக்கினி அபிஷேகத்தை சில மரக்கால்கள் மூடி இருக்கிறது. அநேகருடைய விசுவாசத்தை சில மரக்கால்கள் மூடி இருக்கிறது. சிலருடைய காரியங்களை மரக்கால்கள் மூடி இருக்கிறது. பொருளாதாரமோ வேற ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மரக்கால் இருந்தது. ஆமென். உங்க குடும்பத்துல ஒரு மரக்கால் இருந்துச்சு, உங்க ஊழியத்துல ஒரு மரக்கால் இருந்துச்சு, உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு மரக்கால் இருந்துச்சு. அது உங்களை என்ன பண்ணுச்சுன்னா எழுப்பி வர விடாதபடிக்கு உங்களை மூடிக்கிட்டே இருந்துச்சு. பிரைஸ் காட். ஆமென். எழுப்பி வர வேண்டும் என்கிற என்ன வரும்போது அந்த மரக்கால் என்ன பண்ணுச்சு? உங்களை மூடிச்சு, உங்களை அமைக்கிச்சு, உங்களை எழுந்திருக்க விடாதபடிக்கு அது தடுத்து கொண்டிருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், இனி அது மூடி வைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா.
ஆமென். இனி இந்த விளக்கு மூடி வைக்கப்பட போவது கிடையாது. இனி உன் வெளிச்சம் மறைக்கப்பட போவது கிடையாது. இனி நீ மறைக்கப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான முதல் சிறையிருப்பு எதுனா ஒன்ன மூடி இந்த மரக்கால் நீக்கப்படுகிறது. ஹalleluya. உன்னை மறைத்திருந்த மரக்கால்கள் நீக்கப்படுகிறது. உங்களை மூடி இருந்த மரக்கால்கள் நீக்கப்படுகிறது. ஹalleluya. ஹalleluya. உங்களை மூடி இருந்த மரக்கால் நீக்கப்படுகிற பொழுது கவனிங்க, அந்த மரக்கால் நீக்கப்பட்டவுடனே அந்த விளக்கின் மேல என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னா அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அக்கினி என்பது எதற்கு அடையாளம் என்றால் அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அக்கினி என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அக்கினி என்பது விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறனா உங்களே அது ஹalleluya உங்கள் வெளிச்சத்தை அணைத்து போட்டு கொண்டிருந்த காரியம் எதுவாக இருக்கலாம், எத்தனை நாட்கள் வெளிச்சம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு அக்கினி உங்கள் மேல் பற்றி எரிகிறது. இப்பொழுது உங்க மேல ஒரு அக்கினி போடப்படுகிறது. ஹalleluya. ஹalleluya. praise god. ஹalleluya. யெஷயாவின் நாவை தொட்டின அதே அக்கினி பரலோகத்திலிருந்து எலியா மேல் இருக்கிற அந்த பலிபீடத்தின் அக்கினி, அதே அக்கினி இன்னைக்கு அநேகருடைய விளக்கின் மேல, அநேகருடைய வாழ்க்கை மேல, அநேகருடைய விளக்கின் மேல போடப்படுகிறது. அதே அக்கினி யெஷயாவின் நாவை தொட்ட அதே அக்கினி, ஓ ரஷந்தா ரகபானா எரேமியாவின் நாவை தொட்ட அதே அக்கினி, ஏதோ மோசேயின் நாவை தொட்ட மோசேயை தொட்ட அதே அக்கினி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அதே அக்கினி தொடுகிற பொழுது மரக்கால் இனி மூட முடியாது. இனி மரக்கால்கள் மூடி வைக்கப்பட முடியாது. அது விளக்கு தண்டின் மேல ஏற்றப்பட போகிறது. ஹalleluya. அது விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட போகிறது. அது தன் ஸ்தானத்திற்கு திரும்ப போகிறது. ஹalleluya. எரிகிற விளக்கை இனி மூட முடியாது. சொல்லுங்க, எரிகிற விளக்குனா பெருமாள் ஐயா பாட்டு பாடினாரு. ஆமென். ஹalleluya. எரிகிற விளக்குனா ஆமென். praise god. எரிந்து கொண்டிருக்கிற விளக்குனா எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காய். ஹalleluya. praise god. விசுவாசத்தோடு சொல்லலாம், நான் எரிகிற விளக்கு. ஆமென். என்னை மூட முடியாது, என்னை அணைக்க முடியாது, என்னை மூடி வைக்க முடியாது. நான் விளக்கு தண்டின் மேல் ஏற்றும் காலம் வந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விளக்கு தண்டின் மேலே கர்த்தர் உங்களை ஏற்றுகிறார். ஹalleluya. ஹalleluya. praise god. விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்படுகிறீர்கள். விளக்கு தண்டு என்பது என்ன? ஹalleluya. எரிகிற விளக்கை எங்கனாலும் வைக்க முடியாது. அணைஞ்சு போன விளக்கை எங்கனாலும் வைக்கலாம். அணைஞ்சு போன விளக்கை எங்கனாலும் வைக்கலாம். ஆமென். எங்கனாலும் தூக்கி போடலாம். அதனால என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் இல்லாமல் எங்கனாலும் தூக்கி போடலாம். ஆனா எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை எங்க வேணாலும் என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. அது அந்த தண்டின் மேலதான் என்ன பண்ணணும். ஏன் அந்த தண்டின் மேல வைக்கணும்னா அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் ஹalleluya. praise god. எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை அதற்கான தண்டிலே வைக்கும் பொழுது அதை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாறுகிறது. ஹalleluya. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றும் இல்லாத பொழுது, ஹalleluya, எல்லாவற்றையும் இழந்த பொழுது சொல்லலாம் ஒருத்தனுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் நாம் இருந்திருக்கலாம். ஆனா என்றைக்கு கர்த்தர் உன் மேல ஒரு அக்கினியை போட்டு உன் ஸ்தானத்திற்கு உன்னை திருப்புகிறாரோ அன்றைக்கு உன்னை தேவன் ஒரு தண்டின் மேல வைக்கிறார். அதுதான் உங்களுக்கான ஸ்தானம். உங்களுக்கு என்று தேவன் நிர்ணயித்திருக்கிற ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறாரு. அநேகரை கர்த்தர் தங்களுடைய ஸ்தானத்திற்கு திருப்புகிறார். ஹalleluya. இறக்கி வைக்கப்பட்டது போதும், நீ ஸ்தானத்தை விட்டு தள்ளி நின்றது போதும், நீ ஸ்தானத்தை விட்டு தூரம் நின்று கொண்டிருந்தது போதும். ஹalleluya. இப்பொழுது உன் ஸ்தானத்திற்கு நீ திரும்புகிற நாள் வந்தது. ஒரு அக்கினி உன்னை தேடி வந்து சந்திக்கிறது. மோசே 40 நாட்கள் ஓ ஹalleluya அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தது போதும். இப்பொழுது ஒரு அக்கினி அவனை சந்தித்து நீ எகிப்துக்கு திரும்பி போ, என் ஜனங்களை நான் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து கொண்டு போ என்று ஒரு அக்கினி தேடி வந்து அவனை சந்தித்து அழைத்து கொண்டு வந்தது போல இந்த நாளிலேயும் ஹalleluya அநேகருடைய வாழ்க்கையில ஒரு அக்கினி உன்னை வனாந்தரத்திலே வந்து சந்திக்கிறது. நீ நின்று கொண்டிருக்கிற வனாந்தரத்திலே உன்னை ஒரு அக்கினி சந்திக்கிறது. அதை நீ புறக்கணித்து தள்ளி ஓடி வந்த ஓ ஹalleluya உன் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு உன்னை திருப்பி கொண்டு வர போகிறது. உனக்கான ஸ்தானத்திற்கு அதை உன்னை கொண்டு வந்து நிறுத்த போகிறது. ஹalleluya. அது விளக்கு தண்டு, உனக்கு குறிக்கப்பட்ட உங்களுக்கு
உங்களுக்கான ஒரு விளக்கு தண்டின் மேலே கர்த்தர் உன்னை நிறுத்துகிறார். உனக்கான ஒரு விளக்கு தண்டின் மேலே தேவ ஆவியானவர்களை நிறுத்த போகிறாரு. ஹalleluya சந்த கபராதனா ஏகர சந்த கபனா ஹalleluya. வனாந்தரத்தில் நீ அலைந்து திரிந்தது போதும், ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து திரிந்தது போதும். ஓ ஹalleluya. இதோ எரிந்து கொண்டிருக்கிற ஒரு முச்சடியிலிருந்து உன்னோடு கூட ஆவியானவர் பேசுகிறார். அக்கினி மூலமாய் பேசுகிறார். அந்த அக்கினி அவனை சந்தித்த பொழுது இனி ஒரு மரக்காலம் அவனை மூட முடியாது. அவன் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக, ரட்சகனாக விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்படுகிற காலம் வந்தது. ஹalleluya ஹalleluya. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில ஒரு அக்னி அவர்களை சந்திக்கிறது. ஒரு அக்னி உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை திருப்பி கொண்டு வர போகிறது. உனக்கான இடத்துல உன்னை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறாரு. ஹalleluya. நீ எவ்வளவு தூரம் நீ போயிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஆழமாய் நீ விழுந்து கிடந்திருந்தாலும் பரவாயில்ல, உன் தண்டின் மேல் நீ ஏற்றப்படுகிற நேரம் இதுவே. உன் தண்டின் மேல் ஏற்றப்படுகிற காலம் இதுதான். ஹalleluya. இது என்னுடைய காலம். Praise the Lord. ரபஹந்த கரபோ சந்தேயமனஹந்தனா. ஹalleluya. இது நீ எழும்புகிற நாள். ஓகா சந்தே கபோஹந்த ரகபனா ரஷதே யாக்கபோ நபரதனா. ஹalleluya. விளக்கு தண்டின் மேல் நீ ஏற்றப்பட போகிறாய். நீ விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட போகிறாய். ஓ, மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதில் இனி மூடி வைக்க முடியாது. இனி மறைந்திருக்க போவதில்லை. இனி மூடி வைக்கப்பட போவதில்லை. உன் விளக்கை ஏற்றுகிறார். தாவீது சொல்கிற, தேவரே என் விளக்கை ஏற்றுவி. ஹalleluya. உங்கள் விளக்கை கர்த்தர் ஏற்றுகிறார். உங்களுக்கு விளக்கை கர்த்தர் ஏற்றுகிறார். உன் தண்டின் மேல் ஏற்றப்பட போகிறாய். நீ திருப்பிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம், திரும்ப பெற்றுக் கொள்கிற ஒரு அனுபவம். எந்த தண்டிலிருந்து அக்கினி இல்லாதவனாக, வெளிச்சம் இல்லாதவனாக இறக்கி வைக்கப்பட்டாயோ, எந்த அரண்மனையில இருந்து உன்னை நீ ஓடி வந்தாயோ மோசையே, அதே அரண்மனைக்கு உன்னை தேவதாசனாக கர்த்தர் உன்னை அனுப்புகிறாரு. அற்புதங்களின் அடையாளமாக உன்னை அனுப்புகிறாரு. ஹalleluya. எந்த அரண்மனையிலிருந்து தன் ஜீவனை காக்கும்படிக்கு ஓடி போனானோ மோசே, அதே அரண்மனைக்கு அற்புதங்களை நடப்பிக்கிற ரட்சகனாக, தேவன் மனுஷனாக, ஒரு தலைவனாக மோசே திரும்பி கொண்டு வருகிறான். ஹalleluya. உனக்கான விளக்கு தண்டு இதுதான். ஹalleluya. praise God. உங்களுக்கான விளக்கு தண்டு இதுதான். உங்களுக்கான தண்டிலே நீ ஏற்றப்பட போகிறாய். சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் என்பது உனக்கான தண்டிலே நீ ஏற்றப்படுகிறாய். இரண்டாவது காரியம் நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பு மாறுகிற பொழுது கர்த்தர் நமக்கு சகலவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சகலவற்றையும் திரும்ப கொடுக்கிறார் என்றாலே என்ன அர்த்தம்னா, சிறையிருப்பு மாற போகுதுன்னு அர்த்தம். பிரைஸ் காட். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க போறாருனால என்ன அர்த்தம்? என் சிறையிருப்பு. அப்ப சிறையிருப்பு மாறுகிற பொழுது, சகலவற்றையும் திரும்ப கொடுக்கிற பொழுது, முதலாவது அவர் எதை கொடுக்கிறார்? நம்முடைய ஸ்தானத்தை திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா. அது தண்டின் மேல் ஏற்றப்படுகிற ஒரு ஸ்தானம், நமக்கான ஒரு வெளிச்சத்தை, அது எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, இங்க பாருங்க,
இரண்டாவது அவர் திரும்ப கொடுக்கிற ஒரு காரியம் எதுவென்றால், உன் சகோதரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அந்த ரெண்டு வார்த்தை பாருங்க, திரும்பவும் உயிர்த்தான், திரும்பவும் காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது சிறையிருப்பு மாறுகிற பொழுது அல்லது சகலவற்றையும் திரும்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பொழுது அவர் செய்கிற இரண்டாவது காரியம் திரும்பவும் உயிர்ப்பித்து காணப்படுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. திரும்பவும் உயிர்ப்பித்தான், திரும்பவும் காணப்பட்டான், திரும்பவும் உயிர்ப்பித்து காணப்படுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. Praise God. சில காலங்கள் மறைந்து இருந்திருக்கலாம், சில காலங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம், சில காலங்கள் வீழ்ந்து போன ஒரு நபராக இருந்திருக்கலாம், மங்கி எரிகிற திரியை போல இருந்திருக்கலாம், ஒரு விசுவாசத்திலே பலவீனனாக அல்லது பொருள் ஆசையில பலவீனனாக, ஒரு பாவத்திலேயோ ஏதோ ஒரு அக்கிரமத்திலேயோ அல்லது ஒரு பிழையில ஏதோ ஒரு காரியத்தில் அவன் விழுந்து போனவனாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ திரும்பவும் உயிர்ப்பிக்க போகிற, அல்லேலூயா, நீ திரும்பவும் காணப்பட போகிறாய். அல்லேலூயா. திரும்பவும் உன்னை பார்க்க போகிறார்கள் அப்படின்னா, திரும்பவும் காணப்பட்டான என்ன, எந்த உலகம் உன்னை பார்க்காம மறந்து போச்சோ அதே உலகத்துக்கு முன்னாடி உன்னை நான் திரும்ப கொண்டு வந்து நிறுத்த போகிறேன். அல்லேலூயா. யார் உன்னை மறந்து போனார்களோ, யாருக்கு நீ காணப்படாமல் போனாயோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு வந்து நான் நிறுத்த போகிறேன். அல்லேலூயா. சில நபர்களை முகத்தை பார்க்கிறதுக்கே நம்மளுக்கு எப்படி இருக்கும், சில நேரத்துல இந்த கடனை வாங்கினவன் கடன் கேட்கிறவனை பார்த்த உடனே எப்படி இருப்பான், ஒளிஞ்சுக்கிடுமா பாருங்க. அது மாதிரி சில மனுஷங்களுடைய முகங்களுக்கு நம்ம என்ன பண்ண விலக்கி கொண்டோம். சில அப்படி ஒரு காலங்கள் இருந்தது. ஆமே, அவங்களை பார்த்தாலே வழி விலகி என்ன பண்றது, இந்த பக்கம் வந்தா இன்னொரு பக்கம் போயிருது. சில மனுஷங்களுடைய முகங்களுக்கு நாம் விலகி நடந்தோம். அல்லேலூயா. சில மனுஷங்களுக்கு முகங்களுக்கு மறைத்து கொண்டோம். நாம என்ன பண்ணிக்கிட்டோம், சில சில இழப்புகளை நிமித்தம் அல்லது சில பலவீனங்களை நிமித்தம், சில நம்முடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள் நிமித்தம் நாமே மறைத்து கொண்ட ஒரு நாட்கள் இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன் வாழ்க்கையில உன்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் உன்னை காணப்பட செய்ய போகிறேன். அல்லேலூயா. தேவன் உயிர்ப்பிக்கிற பொழுது, சகலவற்றையும் திரும்ப செலுத்துகிற பொழுது, திருப்பிக் கொள்ளுகிற பொழுது அவர் செய்கிற இரண்டாவது காரியம் என்னன்னா, நம்மை உயிர்ப்பித்து நம்மை காணும்படிக்கு வைக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்க்கும்படிக்கு கர்த்தர் வாழ வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். இவனாக்கும் அப்படி சொல்லி நம்மளை பார்த்து பேசுவாங்க, இவனா அப்படின்னு பாக்குற மாதிரி மாத்திடுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, இவனாக்கும் அப்படின்னு சொல்லி பேசினவன பிரைஸ் காட், நல்ல வேலை, இவனா அப்படிங்கறது இப்ப எப்படி மாத்திடுறாரு, இவரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்பவும் உன்னை காணும்படிக்கு வைக்க போகிறார். நீ விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் அநேக நேரங்களில் மனுஷங்களுடைய முகங்களுக்கு நாம் நம்மை மறைத்து கொண்டது உண்மைதான். சில நேரங்களில் தேவனுக்கு முன்பாகவே நம்மளை மறைத்துக் கொண்டது உண்மைதான். சபைக்கு முன்பாக நம்மளை மறைத்துக் கொண்டது, ஊழியர்களுக்கு முன்பாக நம்மளை மறைத்துக் கொண்டது, சில நமக்கு தெரிந்த நண்பர்களுக்கு முன்பாக நம்மளை மறைத்துக் கொண்டது உண்மைதான். நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிற பொழுது, சகலவற்றையும் திரும்ப கர்த்தர் நமக்கு செய்கிற பொழுது, நம்மை உயிர்ப்பித்து நம்மை காணப்பட செய்கிறார். அல்லேலூயா. நீ காணப்பட போகிறீர்கள். ஆமென். நீங்கள் இனி காணப்பட போகிறீர்கள். எந்தெந்த இடத்துல, அதனால முதல் குறிப்பில் சொன்னேன், இனி உங்களை மூடி வைக்க முடியாது, இனி உங்களை மறைத்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிற காலம் இது. அல்லேலூயா. இனி நீ மறைந்திருக்க போவது கிடையாது. ஆமென். இனி நெறிந்த நாளிலே அவர் முறியாதவர், மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியை அவர் அணையாதவர். இந்த இளைய குமாரன் பாருங்க, தகப்பனை விட்டு வெகு தூரம் போய்விட்டான், பாவத்தில் விழுந்து போயிட்டான், வேசித்தனத்தில் விழுந்து போய்விட்டான், பண ஆசையில விழுந்து விட்டான், எல்லாவற்றையும் இழந்தவனாக வெறுமையாக திரும்பி வருகிறான். வெறுமையாய் வந்தவன தகப்பனின் அன்பு உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. பிரைஸ் காட். வெறுமையாய் வந்தவனுக்கு மறுபடியும் பணத்தை கொடுக்கல, மறுபடியும் ஆஸ்தியை கொடுக்கல, மறுபடியும் அவனுக்கு வேண்டிய அவன் இழந்ததை திரும்ப கொடுக்கிறதுக்கு முன்பாக எதை கொடுத்தார் என்றால் தகப்பனின் அன்பை கொடுத்தார். அல்லேலூயா. தகப்பனின் அன்பு மாறாதது. ஆஸ்திகள் மாறலாம், சௌரியங்கள் மாறலாம், ஆசீர்வாதமே மாறி போனாலும் தகப்பன் மாறாதவர். அல்ல, நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தகப்பன் மாறாதவர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் மாறாதவர். எவ்வளவு தூரம் இப்பாவத்தில் விழுந்து போயிருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எவ்வளவு தூரம் தேவனுக்கு விரோதமாக தேவனை விட்டு தூரம் போயிருந்தாலும், எந்த தூரம் மட்டும் போறாயோ அந்த தூரம் மட்டும் வந்து உன்னை கட்டி அணைத்து அழைத்துக் கொண்டு வர அவர் போதுமானவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. படு பாதாளத்தில் நீ வீழ்ந்து கிடந்தாலும் பாதாளத்துக்கு இறங்கி உன்னை மீட்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரே ஒழிய பாவிகளை அவர் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர். ஆமென். புறக்கணிக்கப்பட்டு தூஷித்து ஓடி போன ஹல்லேலூயா இளைய குமாரனையே தகப்பனின் அன்பு ஓடி வந்து கெட்டி அணைத்து கொண்டு மறுபடியும் உயிர்ப்பிக்குமே. ஆனால் அதே அன்பு இன்னைக்கு அநேகர் உயிர்ப்பிக்க போதுமானதா இருக்கிறது. ஆஸ்திகளினால் உன்னை உயிர்ப்பிக்கவில்லை, ஐஸ்வர்யத்தினால் உன்னை உயிர்ப்பிக்கவில்லை, அவருடைய ஆசீர்வாதத்தினால் உன்னை உயிர்ப்பிக்கவில்லை, அவருடைய அன்பினாலே உன்னை உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெஸ்டரேஷன், திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற திருப்பிக் கொள்ளுகிற அனுபவம் என்பது எதுனா தகப்பனின் அன்பை நீ திரும்ப பெற போகிறார். தகப்பனின் சிநேகத்தை திரும்ப பெற போகிறார். அந்த அநாதி சிநேகத்தை மீண்டும் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை காணப்பட போகிறாய். உயிர்ப்பித்த நீ காணப்பட போகிறாய். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கப்பட்ட நீங்கள் காணப்பட போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இனி நீ மறைத்துக் கொள்ள முடியாத ஒண்ணு நீ. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று இருக்கிற அநேக இந்த விசுவாச பிள்ளைகள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழிவிலகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனை தூஷித்து சிலர் இருக்கிறார்கள். சிலர் தங்கள் நடக்கைகளினாலே தேவனுக்கு அந்நியராகி கொண்டிருக்கிறார்கள். சிலர் அவிசுவாசத்தோடு கூட சம்பந்தம் கலந்திருக்கிறார்கள். அநேகர் புறம்பாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவா நீ தூரமாக இருந்தாலும் இந்த மாலை வேளையில ஒரு தகப்பனின் அன்பு உன்னை திரும்ப அழைத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த சிநேகத்தை விட்டு தூரம் போனாயோ அதே சிநேகம் இன்று மாறாததாய் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே எந்த ரத்தத்தை சிந்தி எந்த அன்போடு கூட தன் ஜீவனை உனக்காய் கொடுத்தாரோ அதே அன்பிலே அதே அன்பின் வெளிப்பாட்டிலே இன்றைக்கும் அழைத்துக் கொண்டிருக்கிறாரு. அது அநாதி சிநேகம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சிநேகம், என்றைக்கு ஒருபோதும் அது மாற்றப்பட முடியாத ஒரு சிநேகம். ஹல்லேலூயா. அதே அன்பு உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்க போதுமானதாக இருக்கிறது. அதே அன்பு திரும்பவும் உன்னை ஹல்லேலூயா அழைத்துக் கொண்டிருக்கிறது. உன் ஸ்தானத்துக்கு உன்னை திரும்ப அழைக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிர்ப்பித்து தேவ அன்பு உன்னை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சாட்சியை நான் படிச்சேன். அந்த மனுஷன் தன்னை எல்லோரும் வெறுத்து விட்டார்கள் என்று சொல்லி தற்கொலை பண்ணுவதற்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு தேவாலயத்திற்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்ததாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்திலே கிரியை செய்ய தொடங்கினது. தேவன் அன்பாகவே இருக்கிறாரா? மனுஷன் தன்னுடைய அன்பை, மனைவி, கணவன், பிள்ளைகள் தங்களுடைய அன்பை விட்டு விலகி போய் விடுகிறார்களே, ஆனால் தேவன் மாத்திரம் எப்படி அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆலயத்தில் வந்து அவன் ஜெபித்த பொழுது தேவாவியானவர் அவனுடைய உள்ளத்திலே பேச தொடங்கினார். அங்க இருக்கிற ஊழியர்கள் அவர் பேசும்போது தேவ வசனங்களோடு கூட ஆவியானவரோடு கூட இடைப்பட்ட பொழுது அப்பதான் தெரிஞ்சு வேதம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாதவராக இருக்கிறேன். ஒரு தாய் தன் கற்பத்தின் பாலனை கிடைக்காமல் மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்றவர். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்த காரணத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்றவர். அந்த அநாதி அன்பு இந்த வேளையிலேயும் இந்த கடைசி நாட்களிலேயும் இந்த நாளிலேயும் நம்மை உயிர்ப்பிக்க போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ உயிர்ப்பிக்கப்பட போகிறீர்கள். உங்கள் அன்பு உங்களுடைய இருதயம் தேவ அன்பினால் அது உயிர்ப்பித்து காணப்பட போகுது. ஹல்லேலூயா. நீ சகலவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே கோர காட்சி அளித்துள்ளார். கைகள் கால்கள் ஆணிகள் கிடாவப்பட்டவராய் ரத்தம் வழிய சொன்னாரே, இவ்வளவாய் உலகத்திற்காக பாடுபட்டேன்னு சொல்லல, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டேன். ஹல்லேலூயா. அந்த அன்பு இன்றைக்கும் நம்மை நெருக்கி ஏவுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நீ கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ அன்பு இன்றைக்கு உன்னை உயிர்ப்பிக்கிறது. நீ மறுபடியும் காணப்பட போகிறார். எது இருக்கோ இல்லை, ஆஸ்திகள் இல்லாமல் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா நீ தேவனால் நேசிக்கப்படுகிறவர்,
தேவன் உன்னை நேசிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு உனக்கானதை திருப்பி கொண்டு தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது காரியம் நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார். மூன்றாவது காரியம், முதலாவது தன் ஸ்தானத்திற்கு திரும்பின விளக்கு, அதாவது எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது தன் ஸ்தானத்திற்கு திரும்பின ஒரு மனுஷன், அது தேவனுடைய சுதந்திர அன்பினால் உயிர்ப்பித்து காணப்படுகிற. மூன்றாவது நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த கச்சாடியானது எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டிய கச்சாடி இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால் நிரப்பப்படாத ஒரு நிலையில இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே ஒரு நாட்களில் நிரப்பப்பட்டதாக இருந்தது. ஆனால் இந்த நாளிலே அந்த கச்சாடியானது நிரப்பப்படாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. நிரப்பப்படாத ஒரு அனுபவத்திலே அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரு, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்திலே மற்ற எந்த காரியத்தையும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விடாம இந்த ஒரு பகுதியை மாத்திரம் நம்முடைய வசனத்திற்கு ஆதாரமாக எதிர்த்து உங்களோடு கூட ஆவியானவருடைய துணையோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கச்சாடி ஒரு நாளிலே நிரப்பப்பட்டு அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. இன்றைக்கு நிரப்பப்படாமல் வெறுமையாய் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பேருக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். பிரைஸ் காட். வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜாடி இப்ப என்ன ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா நிரப்பப்பட தொடங்கினது. பிரைஸ் காட். இதே கல்யாண வீட்டிலே ஒருவேளை சில நேரங்களுக்கு முன்பாக, சில நாட்களுக்கு முன்பாக அந்த கச்சாடி பயனுள்ளதாக நிரப்பப்பட்டதாக இருந்திருக்கலாம். ஆனா இப்ப என்ன, ஜாடி இருக்கு ஆனா என்ன இல்ல. சில விசுவாசிகள் சபைகளிலே அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு காலத்திலே அவர்கள் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு சபைக்கு பிரயோஜனமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு சபையிலே இருக்கிறார்கள், ஆனால் சபைக்கு பிரயோஜனமாய் இருப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமாய் இருப்பதில்லை. இந்த ஜாடியை போலதான் வெறுமையாய் அவர்கள் அங்கே வைக்கப்பட்டதை போல அங்கே இருக்கிறார்களே ஒழிய அங்கே அவர்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு என்று மார்பு தட்டி கொண்டு இருக்கிறவர்கள், ஒரு காலத்திலே நீங்கள் தேவனுக்கு பயன்பட்டது உண்மைதான். ஒரு காலத்தில் நீங்க கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசித்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு இந்த ஜாடியை போல வைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீர்களா அல்லது நிரப்பப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீர்களா? ஆமென். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இந்த ஜாடியை போல வைக்கப்பட்டுதான் இருக்கிறார்களே ஒழிய நிரப்பப்பட்டு இருக்கவில்லை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தன் ஸ்தானத்திற்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறாரு. நீ இழந்து போன அந்த நிரப்புதலுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறாரு. 7 சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறாரு, ஒரு சபை நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், ஆதி நிலைக்கு நீ திரும்பி வா என்று அழைக்கிறாரு. நீ நிரப்பப்பட்டது ஒரு காலத்துல இருந்தாயே, ஒரு காலத்துல அபிஷேகத்தை நிரம்பினாயே, ஒரு காலத்துல கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஜீவித்தாயே, விசுவாசத்திலே உன் வாழ்க்கையை நிர்ணயித்தாயே, உன் வாழ்க்கையில தேவனுக்காக அனுதினமும் கர்த்தருக்கு பயந்து பயந்து விசுவாசத்தினாலே வாழ்ந்தாயே, அதே நிரப்புதல் இன்றைக்கு இல்லையோ? அப்படி இல்லாமல் வைக்கப்பட்டிருக்குமே ஏனா உன்னை சுற்றி பாரு, ஒரு குறைவு காணப்பட்டிருக்கிறது. அந்த கல்யாண வீட்டில் ஒரு குறைவு காணப்பட்டது போல உன்னை சுற்றி பார், உன் சபையிலே, உன் தேசத்திலே, உன் குடும்பத்திலே ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவை நிறைவேற்றி செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உன்னுடைய நிரப்புதல் தான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சபை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சபை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தேசம் சுற்றி இருக்கிற அந்த குறைவை மாற்றுகிற ஒரு வல்லமை நிரப்பப்பட வேண்டிய கச்சாடியாக உங்களிடத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. நீ நிரம்பினால் உன்னை சுற்றி இருக்கிற இடத்தினுடைய குறைவு மாறி போகும். நீ நிரம்பினால் உன்னை சுற்றி இருக்கிற குறைவு அற்புதமாக மாறும். ஆமென். நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். பிரைஸ் காட். அநேகர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் நிரம்பவில்லை. பிரைஸ் காட். பெற்றுக்கொள்ளுகிறது வேற, நிரப்பப்படுகிறது என்பது வேற. பிரைஸ் காட். பயன்பட அது என்னதான் ஆகும்னா குறையதான் செய்யும். பிரைஸ் காட். பயன்படுத்த அது என்ன ஆகும்? அனுதினமும் தேவ ஆவியானவராலே நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம்.
Praise God. நிறைய கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜாடி என்ன பண்ணுங்க, தண்ணீரால நிறைய நிரப்புவீர்கள். தண்ணியை ஊத்துங்கன்னு சொல்லல. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? நிரப்புங்கள் என்றார். தண்ணிய நிரப்புங்கள் என்றார். நிரப்புங்கள். கர்த்தர் ஊற்றும்படிக்கு சொல்லவில்லை, நிரப்பும்படிக்கு சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்குள்ளே ஒன்றை வைக்கும்படிக்கு அல்ல, ஒன்றை நிரப்பும்படிக்கு விரும்புகிறார். Praise God. இன்னைக்கு சிலர் என்ன பண்றாங்க, கர்த்தர் எனக்கு ஏதோ ஒண்ணு என்ன பண்ண போதும், ஆலயத்திற்கு வந்தா, ஆராதனைக்கு வந்தா, கர்த்தர் ஆராய்ச்சா, கர்த்தர் ஏதோ ஒண்ணு எனக்கு கொடுத்த, அதுலயே திருப்தி அடைந்து போகிற அனுபவம் அல்ல. வைக்கப்படுகிற அனுபவம் வேற, பெற்றுக்கொள்கிற அனுபவம் வேற, நிரப்பப்படுகிற அனுபவம் வேற. Praise God. கச்சாடியாகிய நீங்களும் நானும் நிரப்பப்பட்டால் தான் குறைவு மாறும், நிரப்பப்பட்டாதான் அற்புதம் நடக்கும், நிரப்பப்பட்டாதான் உன்னை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு அது பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக விளங்க முடியும். Praise God. தன் ஸ்தானத்திற்கு நீ நிரப்பப்பட்ட அந்த தருணத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். நீ நிரப்பப்பட்ட அந்த அனுபவத்திற்கு திரும்பி வா. இது திருப்பிக் கொள்ளுகிற ஒரு நாட்கள். இது முழு உலகம் ஸ்தம்பித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளையாக நீ வைக்கப்பட்டிருப்பாயே. ஒரு குறைவு இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு குறைவு இருக்கிறது. ஆவிக்குரிய காணிகளில் அநேக குறைவு இருக்கிறது. அது ஆவிக்குரிய கண்களால் உங்களால பார்க்க முடியுது, உங்களால் பார்க்க முடியுது. அந்த குறைவை மாற்றுகிற வல்லமை நீ நிரப்பப்பட்டாலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நிரம்புகிற பொழுது, நீங்களும் நான் நிரம்புகிற பொழுது அந்த குறைவு மாற தொடங்கும். Praise God. நீ நிரம்புகிற ஒரு அனுபவம். அப்போ சிம்சோன் என்பவன் அபிஷேகத்தினால் நிரம்புகிற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்படுகிற பொழுது, அவனை சங்கிலிகளினால் கட்டினார்கள், அதை அறுத்து போட்டான். கயிறுகளினால் கட்டினார்கள், அதை அறுத்து போட்டான். ஓ ஹல்லேலூயா. அந்த கதவை இதோட அந்த கதவை அவன் எடுத்து புடிங்கொண்டு தலையில தூக்கி மலைக்கு மேல நடந்து போயிட்டான். அவ்வளவு அபிஷேகத்தின் பலன். சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்ட இந்த சிம்சோன் இன்னைக்கு நிரப்புதலை இழந்து போய் பார்வைக்கு வேடிக்கை காட்டுகிறவனாக அந்த இடத்துல அவன் சுற்றி திரிகிற பொழுது, கர்த்தாவே என்னை கேட்டருளும், என்னை நிரப்பும், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நிரப்பும் என்று கேட்ட பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தருடைய அபிஷேகம் மறுபடியும் அவனை நிரப்பின பொழுது, உயிரோடு இருந்து அவன் கொன்ற பெலிஸ்தியரை காட்டிலும் மரித்த பொழுது அதிகமான வேலை கொன்றான். ஹல்லேலூயா. மறுபடியும் நிரப்பப்படுதல் முந்தினதை பார்க்கிலும் அதிக மகிமையுடையதாக இருக்க போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ மறுபடியும் நிரப்பப்படுகிற ஒரு வேலை வந்தது. நீ மறுபடியும் எரிகிற ஒரு நாட்கள் வந்தது. நீ மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு நாட்கள் வந்தது. ஹல்லேலூயா. இது சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு நாள், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு காலம் இது. நீ மறுபடியும் திருப்பிக் கொள்ளுகிற எரிகிற, ஹல்லேலூயா, நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ நிரப்பப்படும்படிக்கு கர்த்தர் அழைக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசலாமா? ஓ ஷந்த ரஹபா காதாராபனா இத்தனை நாட்கள் ஆச்சு. ஆவியில நிரம்பி எவ்வளவு நாட்கள் ஆச்சு. அன்னை பாஷையில பேசி எவ்வளவு நாட்கள் ஆச்சு. உன் ஜெபத்திலே கண்ணீர் வடித்து எவ்வளவு நாட்கள் ஆச்சு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நீ ஜெபித்தா, ஒரு காலத்துல நீ கண்ணீர் வடித்தா, ஓ ஹல்லேலூயா, பிசாசுகள் நடுங்குமே, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் நடுங்குமே, பரலோகம் திறக்கப்படுமே, வானங்கள் திறக்கப்படுமே. நீ முழங்கால் போடுகிற பொழுதே உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டு பதில் அளித்த நாட்கள் இருந்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது அதே நிரப்புதலின் அனுபவத்திற்கு சபை அழைக்கிறார். சபையே, உன் ஆதி நிலைமைக்கு நீ திரும்புவாயாக. விசுவாசியே, உன் ஆதி நிலைமைக்கு திரும்புவாயாக. கர்த்தருடைய ஊழியர்களே, உன் ஆதி நிலைமைக்கு நீ திரும்புவாயாக. மறுபடியும் நீ நிரப்பப்படுவாய். மறுபடியும் நீ நிரப்பப்பட போகிறாய். மறுபடியும் நீ நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை. உன் தண்ணின் மேல் ஏற்றப்பட போகிறா, உன் தண்ணின் மேல் ஏற்றப்பட போகிறா. ஓ ஹல்லேலூயா. எளிமையான ஒரு வார்த்தையாக இருந்தாலும், எளிமையான ஒரு வார்த்தையானாலும் தேவனின் இருதயத்தில் வைத்ததை உங்களோடு கூட பகிர்ந்து விட்டார். ஓ பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓ அநேகருடைய வாழ்க்கையில ஒரு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசுகிறார்.
உன் தண்டின் மேல் ஏற்றப்பட போகிறார். ஒரு அக்கினி உன்னை சந்திக்க போகிறது. நீ மறுபடியும் எரிய போகிறார். உன் விளக்கு மறுபடியும் எரிய போகிறது. ஹalleluya. நீ உயிர்ப்பிக்கப்பட போகிறார். ஹalleluya. கேட்போமா? என்னோடு கூட சேர்ந்து ஹalleluya, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஓ ரிபா ஷகதபாதகனா அத ரெகோனியா கரவி சபதபனா. எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. மறுபடியும் நாங்கள் காணப்படத்தக்கதா, மறுபடியும் நாங்கள் எரியத்தக்கதா, மறுபடியும் நாங்கள் நிரப்பப்படத்தக்கதா, சுற்றி இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க, சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த, சுற்றி இருக்கிறவர்களுக்கு அற்புதங்களை நடப்பிக்கிற ஒரு பாத்திரமாக மாற எங்களை நிரப்பும், எங்களை எரிய செய்யும், எங்களை உயிர்ப்பியும். நாங்கள் சகலவற்றின் திரும்ப பெற்றுக்கொள்ள முன் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு இரட்டத்தனையான ஒரு நன்மையா, இப்பொழுது ஒரு இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தினால் எங்களை நீர் நிரப்புவீராக. சபை தன் ஆதி அன்பிற்கு திரும்புவதாக. ஒரு தேவ அன்பு தேசத்தை நிரப்பட்டும். தேவ சபையை நிரப்பட்டும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை நிரப்பட்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு தேவ ஜனத்தை நிரப்பட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நிரப்பட்டும். ஹalleluya, ஹalleluya. நீ வைக்கப்பட்டிருந்த அனுபவத்தை தாண்டி நிரப்பப்படுகிற அனுபவத்திற்கு கடந்து வா. ஹalleluya. தூரம் சென்ற உன்னை கர்த்தர் இப்பொழுது உயிர்ப்பிக்க போகிறார். தேவ அன்பு உன்னை நெருக்கி ஏவுகிறது. தேவ அன்பு உன்னை கட்டி ஏவுகிறது. ஹalleluya. ரகனகரதகனவனமா ஷபரபகவரதனா ரிபியாதபோ ஷந்தேகபனா. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. எந்த மட்டும் குந்தி நடப்பார், எந்த மட்டும் குந்தி நடப்பார். கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுகின்ற பொழுது ஒரு அக்னி இறங்கினது. தம் ஜனத்தை அது மீட்டெடுத்தது. ஒரு பெரிய ஒரு முழக்கம் உண்டானது. கர்த்தரே தேவன். அப்படி ஒரு அக்னி இந்த நாளிலே விழுந்து கிடந்தது போதும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. இங்கே உனக்கு என்ன காரியம்? உன் மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. உன் மேல ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. எழுந்து வா, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழுந்து. கிறிஸ்து இயேசு உன்னை பிரகாசிப்பிக்க போகிறார். ஹalleluya. பரலோக பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற, முன் இருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்ற எங்களை அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஓடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைப்படி விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்ட ஒரு பிரகாசமுடைய ஒரு வாழ்க்கைக்கு, மறுபடியும் உயிர்ப்பித்து காணப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு, நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இந்த ஆதி அப்போஸ்தல நாட்களை காணும்படிக்கு செய்கிறாங்க. விசேஷமா இந்த கொடுகை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு ஊழியர் மாதவன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்திற்காக ஜெபிக்கிறேன். மகனை ஆசீர்வதித்து இன்னும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு அடுத்து பயன்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.